தாமரை ஆத்மா கேட்டுக்கிட்டதுக்கு அப்புறம் மண்டேலா தான் பண்ண தவறுக்குண்டான பலனா கெவினையும் அந்த பெண்ணையும் ஒன்று சேர்த்து வைக்கிறாரு. உடனே கெவினும் அந்த பெண்ணும் தாமரை உலகத்தை விட்டு வெளியில போறாங்க. எல்லாத்துக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த ஆத்மாவையும் கூட்டிக்கிட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் கெவினோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தோன்னே ஆச்சரியப்படுறாங்க. டே மச்சி, நீ கூட சும்மா சொன்னேன்னு தாண்டா நினைச்சேன், ஆனா நிஜமாலுமே இப்படி ஒரு பொண்ணு இருக்கான்னு இப்பதாண்டா தெரியுது அப்படின்னு எல்லாரும் சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. சரி சரி, நம்மளுக்கு ரொம்ப நேரமாச்சு, எதுவா இருந்தாலும் வீட்டில் போய் ஃபோன்ல சொல்றேன், எல்லாரும் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அவசர அவசரமா கிளம்பி அவங்கவுங்க வீட்டுக்கு போறாங்க. கெவின் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தாமரை ஆத்மாவையும் அந்த பெண்ணையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறான். அந்த பெண்ணும் கெவினும் நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நாங்க வெளியில இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்தையுமே பேச விட்டுட்டு வெளியில போயிடுறாங்க. தாமரை ஆத்மா வினோத்தை பார்த்த உடனே தன்னோட மடியில தூக்கி வச்சுக்கிறான். நான் தான் கண்டிப்பா வருவேன்னு சொன்னேன் இல்லைங்க, உங்களுக்கு ஒன்றும் இல்லை, இனிமேல் உங்களை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன மறுநிமிடமே அந்த வீடே தாமரை உலகமா மாறுது. அதே நேரத்துல இங்க வெளியில தாமரை உலகத்துல இருந்த அந்த பெண்ணும் கெவினும் பேசிக்கிட்டே ஊஞ்சலாடுறாங்க. ஆமா, எப்பயுமே நீ தாமரை உடையிலே தான் இருப்பியா? வேற உடை அணிய மாட்டியா? உன்னைய ஃபர்ஸ்ட்டு ட்ரெஸ் கடைக்கு கூட்டிட்டு போய் எல்லா ட்ரெஸ்ஸையும் பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்கணும். அப்படின்னா தான் நீ இங்கே இருக்கிறவங்கள மாதிரியே மாறுவ அப்படின்னு சொல்லி சிரிச்சு பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆமா, உன்னோட பேர் என்ன அப்படின்னு கெவின் கேட்டதுக்கு, என்னோட பேர் தாமரை. இதை சொல்லி முடிச்ச அடுத்த நிமிடமே 2 பேருமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சந்தோஷமா தாமரை உலகத்தின் காதல் எபிசோட் இதோட முடிவடைஞ்சது. இங்க ஒரு காதல் மட்டும் இல்ல, 2 காதல் ஒன்று சேர்ந்தது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.